ஹலோ வணக்கம் நண்பா, இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? என்ன ப்ரோ ஒரு புறா கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கீங்க கேட்காதீங்க. இது என்னோட ஃபேவரட் புறா. அப்புறம் ஏன் ப்ரோ கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கீங்க கேட்குறீங்க? லைட்டு போட்டு காமிக்கிறவங்க தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பெனி அடைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரியும் ஆஸ்திரேலியன் கிராஸு. சரியா, திறந்தோம்னா ஓடி போயிடும். இதுதான் உங்களுக்கு கண்டு காமிக்கிறேன். கன்னியாஸ்திரியும் ஆஸ்திரேலியன் கிராஸு. ஸோ இது வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம், சேல்ஸ் அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ முடி பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாஸ்திரி மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியன் தான் கிராஸ் இருக்கும். கொஞ்சம் சிக்கலை வாங்கினது பெருசாகிடுச்சு. திரும்ப அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். அது ஏன் கூட கொடுக்க போகிறேன்னா, நான் வேறு சிக்கு வாங்க போகிறேன். ஸோ இது ஒன்று மட்டும் கொடுத்துட்டு வேறு சிக்கு வாங்குறதா ஐடியா இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து கூண்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போடுறோம். இதோட எக்ஸ்சேஞ்ச் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக தெரியும். ஆனால் இது வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் கால் பண்ணுறேன். ஏன்னா காசு கொடுத்துவாங்களே, இந்த காசு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு மேலே ஒரு 300-400 500 பணம் போட்டு நம்ம வந்து ஆட்டின் கிராஸ் சிக்கு தான் வாங்குறோம். ஏன் ப்ரோ கிராஸ் சிக்கு வாங்கணும்னு கேட்டேன். எனக்கு ஒரிஜினலோட கிராஸ் சிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் கிராஸ் சிக்கு எனக்கு வாங்கி போடுவேன், வீட்டில் வளர்ப்பேன். ஸோ இதுவும் கூட கிராஸ் சிக்கு தான். இது வந்து கன்னியாஸ்திரி ஆஸ்திரேலியன் கிராஸ் ஆனது சிக்கில் வாங்கினது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து இதை வந்து லாக் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, எனக்கே கொடுக்க மனசோட அழகாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சேட்டை தாங்க முடியல, கொடுத்து தானே ஆகணும். ஓகே ப்ரோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாதா புறா வந்து முட்டை இட்டுருக்கு. ஸோ முட்டை 2 முட்டை வச்சுருக்கு. இது வந்து ஒரு சிக்கு. இது வந்து ஹோமர் புறா முட்டை இட்டு பொறிக்கவே இல்லை, என்ன கர்மமோ தெரியல. ஹோமர் புறா முட்டை பொறிக்க வரல. பாக்கி எல்லா புறாவும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மக்கிட்ட சாதா புறா, கொண்ட புறா, ஃபேன்சி கிராஸ் புறாக்கள் நிறையா இருக்குது, சிக்கு இருக்குது, நிறையா சேல்ஸ் பண்ணிட்டேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வேங்க விற்கிறதுக்கு சேல்ஸுக்கு தான் இருக்குது, எக்ஸ்சேஞ்சுக்கு இல்லை. இப்போ சொல்லிடுறேன், சேல்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரிப்ளை. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட ஃபேன்சி சாதா எல்லாமே கிராஸ் சிக் இருக்குது, ஃபேன்சி கொண்ட கிராஸ் சிக் இருக்குது. இப்போதைக்கு சிக்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு 1-2 கிடக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். விருப்பம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.